தினம் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் என்ன வேண்டுகோள்னா, இன்று மட்டும் இல்லாம வருஷம் ஃபுல்லா எல்லா தினமும் மகளிர் தினமும் நம்ம கொண்டாடணும் அப்படின்றது. இந்த சேலை நான் எதுக்கு கட்டியிருக்கேன்னா, ஒரு முயற்சி. இனி வந்து நிறைய வாங்காம வருஷத்துக்கு 1-2 சேலை வாங்கணும். அதனால நான் முயற்சி பண்ணி ஒன்னோட ஆக்சுவலா இதுதான் வாங்கினேன், சரிங்களா? அதனால இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு உடுத்தணும்ன்ற கலர்ன்றதோட ஓகே, அவங்க கொடுத்த அந்த பட்டியல்ல வந்து நீல கலர் இல்லாம இருந்துச்சு. அதனால நான் சூஸ் பண்ணேன். அதனால ஃபேவரட் கலர்ன்றதுனால நான் இதை மகளிர் தினம் வாழ்த்துக்கள். பிங்க் கலர்ங்கிறது காமனா எல்லாத்துக்கும் அந்த லவர்ஸ் டே அப்படிங்கும் போது ஒரு ரெட் பிங்க் இப்படிதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த அன்பை வெளிப்படுத்துற விதமா இதுல லேடிஸ் அப்படின்னா நிறைய பேசுவோம், பேசிட்டே இருப்போம். பேசாம இருந்தோம்னா நமக்கு தலையே வெடிச்சிடும், அந்த அளவுக்கு நம்ம பேசுவோம். அதுல நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல கூடி நம்ம பேசும்போது ஒரு மோட்டிவேஷன் பேசணும் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் நம்மளும் ஸ்டேஜ் ஏறி பேச சொல்லும் போது ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம முன்ன வந்து ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளோட திறமையை நம்ம ஒரு நிமிஷம் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது நான் எல்லாருக்கும் ஓகே. எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என் பேர் அஜந்தா. எனக்கு இந்த கலர் வந்து சர்ப்ரைஸா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஏதோ செலக்ட் பண்ண, அது இது அமைஞ்சிருச்சு. ஃபேண்டா ஆரஞ்சு பிங்க் 3 கலந்து மிக்ஸ் பண்ணி இருக்கிற ஒரு கலரு. நம்ம எப்பவுமே ஷைனிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டுட்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி மகளிர் தினம் அப்படிங்கும்போது எல்லாருமே லைஃப்ல ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் வந்து நின்றுட்டு இருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ், நம்மளோட வெல்விஷர்ஸ் யார் யாரெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறாங்களோ அவங்களோட கைடன்ஸை வச்சு நம்ம லைஃப் லீட் பண்ணி கொண்டு போனால் கண்டிப்பா நம்ம எல்லாருமே இன்னும் சிறந்த மகளிரா நம்ம எல்லாம் வளம் வர்றதுக்கு இன்னும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. சாம்பல் நிறங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலைமையானது. எப்போதுமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எல்லாத்துலயும் நம்ம நடுநிலைமையா இருக்க போது நிறைய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். நம்ம அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம நடுநிலைமையா நிக்கிற போது நம்ம மட்டும் இல்லாம நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாவும் இருக்க முடியும். ஏன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு பிரச்சனை அந்த இடத்துல இருக்குன்னா அதை நம்ம எப்படி எதிர்கொள்றோங்கிற போது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அவங்க நம்மளை பார்த்து இன்னும் வேற ஓகே இந்த மாதிரி நம்மளால முடியுங்கிறது ஈஸியா அவங்களால பண்ண முடியும். ஸோ எப்போதுமே எல்லாத்துலயுமே நம்ம நடுநிலைமையா இருந்தா நிறைய நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ரெண்டாவது வீட்லயும் சரி வெளியிலயும் சரி நடுநிலைமையா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருந்து வெளில வரலாம். ஏன்னா நம்ம ஃபேஸ் பண்றது நிறைய பிரச்சனைகள். அது இல்லாம இருக்கணும்னா நம்ம எப்போது நடுநிலைமையா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அனைவருக்கும் மறுபடியும் மகளிர் தின வாழ்த்துக்கள். வந்து பிங்க் கலர் எனக்கு பிடிக்கும். இன்னொன்று பிங்க்குங்கிறது ரொம்ப அன்பான லவ் அந்த மாதிரி. இது அவங்க சொன்ன மாதிரி எனக்கும் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து வேற எப்போ போட போறோம் நம்ம. சரி, இன்னும் சின்ன வயசுல அதெல்லாம் மாடர்னான ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்போ பார்த்தா சாரி சுடிதார். இது சாரி தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் சுடிதார்னு இப்போ வந்திருக்கு. அதையும் தண்ணி மற்ற ட்ரெஸ் எல்லாம் போடுறப்ப என்னடா சொல்லுவாங்களோ அப்படி இப்படிங்கிற ஒரு தாட்லாம். சரி ஓகே, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் நம்ம எல்லா அந்த சின்ன வயசு ஒரு ரிமெம்பர் பண்ற மாதிரி நம்மளும் ஓகே போடலாம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் இந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணேன். மகளிர் தினத்துக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாருமே எல்லா பெண்களுமே நிறைய சாதனைகள் நிறைய இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து டேலண்ட் இருந்தாலும் வெளியில கொண்டு வர பயந்துக்கிட்டு எப்படி நினைப்பாங்களோ, நம்ம ஏறினா தப்பா சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பின்னாடி நிறைய தங்கி பின்னாடி அதை முன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம எல்லாருமே புதுசா யாருமே கத்துக்கிட்டு வரல. எல்லாமே இங்க வந்து இப்பப்ப அட் பிரசன்ட் அப்பப்பதான் கத்துக்கிறாங்க. எல்லாரும் பிறக்கிறப்பே எதையும் கத்துட்டு வரல. ஸோ நமக்கு தெரியுமோ நம்ம பண்றது தப்போ நம்ம வந்து இப்படி பண்ணிடுமோன்னு அந்த ஒரு இது இல்லாம எல்லாத்துலயும் வந்து துணிஞ்சு அதுக்குன்னு லிமிட்டேஷனும் இருக்கு பெண்களுக்குன்னு. அதை மீறி தப்பா போகாம அந்த நமக்குன்னு உள்ள லிமிட்ல கரெக்டா வந்து நம்ம எதையுமே வந்து ஃபாலோ பண்ணி போனா என்னைக்குமே நமக்கு வெற்றி தான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நிறைய பேர் என்னென்னமோ பண்டிகை அது இதுன்னு கொண்டாடி இருப்பீங்க. ஆனால் எனக்கு மகளிர் தினம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன் வந்து பெண் குழந்தைகள் மட்டும்தான் பிறந்துட்டு இருக்காங்க. அதனால எனக்கு இந்த பெண்களை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ பொம்பளை பிள்ளையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்து மகளிர் தின இதில் வந்து சொல்றதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. பையங்க தான் இருக்கு, அப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்குன்னு டிஃபரன்ஷியேட்லாம் பண்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது.
மெயினாக வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபீல் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் தினம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்படித்தான் கொண்டாடணும், இப்படித்தான் கொண்டாடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் தினம் அப்படிங்கிறது வந்து இந்த நியூ இயரில் ரெசல்யூஷன் எடுப்பாங்களா, அந்த மாதிரி எனக்கு மகளிர் தினத்துக்கு வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து பெண்ணுனாலும் சரி ஆண்னாலும் சரி நம்மளோட பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் வருஷத்துக்கு ஒரு தான் சொல்லுவேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இந்த வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை வர்றது வந்து எல்லா லைஃப்லையும் கண்டிப்பாக வரும். ஆனால் வந்து அந்த பிரச்சனையை வந்து லைஃப்பில் வந்து எப்படி சமாளித்து கொண்டு வர்றது, அந்த பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்கிடாமல் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரணும் அப்படிங்கிறது எனக்கு இந்த வருஷத்தில் வந்து எனக்கு தோணுனது, பிடிச்சது. அதனால் பிள்ளைங்களுக்கும் அது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால் லைஃப் வந்து எல்லாருக்கும் எப்பயும் போல் சந்தோஷமாக போகணும் அப்படிங்கிறத எல்லாரும் விருப்பம். ஆனால் பிரச்சனையிலேருந்து அதுலேருந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த மகளிர் தினத்தில் வந்து எல்லாரோடையும் பார்த்தது, மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அதில் நம்ம டிஎல்ஏவோட சேர்ந்து மகளிர் தினத்தை கொண்டாடுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் மகளிர் தினம். இந்த கலர் எதுக்கு போட்டேன், கரும்பச்சை. மகளிர் தினத்துக்கு வந்து பசுமையாக கொண்டாடுவோமே அப்படிங்கிற ஒரு ரீசன் இருந்தாலும் எனக்கு பர்சனலாகவும் இது ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு 20 இயர்ஸ் முன்னாடியே வந்து எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக 20 வருஷம் கழிச்சு தான் இந்த கலரே எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸில் ஒருத்தவங்க மேரேஜுக்கு வந்து இந்த கல்யாண புடவான்னு சொல்லி இந்த கலரில் எடுத்திருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த பொண்ணை பார்க்கும்போது தான் எனக்கு அந்த கலர் அது ரொம்ப ஞாபகம் வந்துட்டே இருந்தனால இந்த கலர் பார்க்கும்போது அது ஞாபகம் வந்தது. அது ஒரு ரீசனாக இந்த கலர் எடுத்து இன்னைக்கு போட்டு வரணும்னு தோணுச்சு. ஓகே, தேங்க்யூ. மல்டி கலர் ஹேர்செட் வேணும்னா எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கும் எப்பவுமே கலர்ஸ் சூஸ் பண்றது. அதனால பட் இதுல ஏதோ ஒரு கலர் என்னோட ஃபேவரட்டா இருக்கும், பட் எனக்கு தெரியாது அது. அதனால நான் எப்பவுமே மல்டி கலரா செலக்ட் பண்ணிப்பேன். அதனால இதை சூஸ் பண்ணேன் இன்னைக்கு. அப்புறம் பெண்கள் தினத்துல சொல்லணும்னா எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். எதை பத்தியும் கவலைப்படாம உனக்கு தோணுதை பண்ணு அப்படின்னு நினைப்பேன் நான் எப்பவுமே. அவ்வளவுதான். தேங்க்யூ எல்லாருக்குமே. அப்புறம் நான் ஒரு பொண்ணாக வந்தது நான் ரொம்பவுமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நான் பொண்ணாக பண்ணா நான் எல்லாரையுமே கேர் பண்ணிக்கிறேன். அப்பா அம்மா, ஹஸ்பண்ட், சில்ட்ரன்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே நான் ரொம்ப டேக் கேர் பண்ணுவேன். அது நான் இந்த நாட்டுக்கு வந்தப்பறம் அந்த இருக்கவங்க இவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டியே எனக்கு கிடையாது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கூட ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க கூட எங்கள் அம்மாவை ஃபீல் பண்ணி தான் நான் இருப்பேன். எதை செஞ்சாலும் ஷேர் பண்ணணும், அப்போ நமக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் வரும். ஸோ நீங்களும் இருக்கீங்க, எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் உங்களுடைய ரிலேஷனாக நினச்சிக்கோங்க, அப்போ நல்லா இருக்கும். அப்புறம் போன டைம் இதே நாள் தான் நான் இங்கே வந்து ஜாயின் ஆனேன். 1 year ஆல்மோஸ்ட் ஃபினிஷ், 1 year ஃபினிஷ்டு. அப்போ நான் மேடமை கீழே தள்ளி விட்டுட்டேன். அது என்னால் மறக்கவே முடியாது. திஸ் இஸ் பேட் இம்பார்ட் ஆஃப் மை மைண்ட். அப்புறம் அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன். பெண் குழந்தைங்களாகட்டும் பெண்களாகட்டும் பயப்பட வேணாம். ஒரு ஆண் முன்னாடி போனால் அவன் நம்மள கிண்டல் பண்ணவே விடக்கூடாது. அதுக்காக நீங்க இடமே கொடுக்க கூடாது, எப்பயுமே கொடுக்காதீங்க. அவங்க கிண்டல் பண்ணா நின்னுக்கோங்க. அதை தான் நான் போன டைம் சொன்னேன். அவன் முன்னாடி நின்னுக்கோங்க. எவ்வளவு நேரம் நீ என்ன பார்த்துட்டு போ, என்னத்துக்கு நீ கிண்டல் பண்ற, அவ்வளவுதான். ஒரு பார்வை, அவன் நம்மள பார்க்க மாட்டான். நீங்க எந்த மாதிரி வேணா நீங்க ட்ரெஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம், உங்க பர்சனல். அதுல நம்ம யாரையும் தலையிட விடக்கூடாது. அப்படியே இருந்தாலும் நீங்க அதை கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எது வேணா நீங்க எந்த ட்ரெஸ் வேணா வேர் பண்ணிட்டு போகலாம். ஆனா அடுத்தவங்க நம்மள வந்து நம்ம முன்னாடி அவங்க பேசினா அதை நம்ம ரிப்ளை பண்ணலாம், பின்னாடி பேசுனதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுற ஒரு கேருமே உங்களுக்கு கிடையாது. அப்புறம் வேற என்ன, இந்த டைம் என்ன சொல்லலாம், என் ட்ரெஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ராயல். அப்புறம் ரொமான்டிக் லவ். நீங்க எதுல படிச்சீங்க அந்த லிங்க் கொஞ்சம் அனுப்புங்க. ஒரு ராயல் தான் நிச்சயமா. ஏன் நம்ம வந்து ரிச்சா நினைக்கிறது எல்லாமே ஒரு ரிச்சா நினைங்க. நீங்க டவுனா நினைக்கவே கூடாது. நான் ஒரு ராயல் கார்ல போடணும் அப்படின்னு நீங்க நினைங்க. அப்பதான் நமக்கு காட் வந்து கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம தரும். நம்ம நினைக்கிறப்பே நம்ம ஒரு வண்டி வாங்கணும், ஒரு இது வாங்கணும் அப்படியே நினைக்கிறோம். நம்ம ஒரு ரிச்சா இருக்கணும். என்னைக்குமே உங்களுடைய செல்ஃபை நீங்க ரிச்சா வச்சுக்கோங்க. நம்ம ரிச்சா தான் இருப்போம். காட் அதுக்கான இது நமக்கு தருவாரு. அதே மாதிரி உங்களுடைய திங்கிங்கை பாசிட்டிவா வைங்க. நெகட்டிவிட்டி ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது. எங்கிட்ட இப்ப 1 ரூபி கூட கிடையாது.
எங்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை யார் வாயில இருந்து வரவே கூடாது. எங்கிட்டயா இருக்கு, வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லுங்க. என் பர்ஸ்ல இப்ப இல்ல, வீட்டுல இருக்கு, நான் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லுங்க. எங்கிட்ட இல்லைங்க, எங்க வீட்டுல கஷ்டங்க, எதுவுமே நீங்க சொல்லாதீங்க. நெகட்டிவிட்டி கொஞ்சம் கூட யாருக்குமே வரக்கூடாது. எல்லாமே பாசிட்டிவா நினைங்க. உங்க கூட இருக்கவங்க எல்லாத்தையும் நீங்க பாசிட்டிவா வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ள இன்டீரியர்ல ஒரு பிளான்ட் வளர்த்துங்க. காலையில இருந்துச்சுன்னா அதை பாருங்க, உங்களுக்கு மைண்ட் நல்ல பிளசண்டா இருக்கும், தென் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ உங்களை நீங்க வந்து எப்பயுமே ஒரு எனர்ஜெட்டிக் லேடியா இருங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம டல்லாவே இருக்கக்கூடாது, மற்றவங்களையும் ஹாப்பியா இருக்கணும். உங்களுக்குள்ள நிறைய கவலைகள் இருக்கலாம் டெய்லி, எல்லாம் பர்சனலா எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் சைடு இங்கேயும் சரி, அவுட் சைடு போறப்ப ஒரு ஜாப் வைஸ் எல்லாமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால எனி டைம் யாரையாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணுங்க, அது போதும், உங்களுக்கு தானா எனர்ஜி வரும். இல்லை, இது என்னோட சைடான ஒரு ஒப்பீனியன். என்ன உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, ஹாப்பியா இருக்கு எல்லாரும் பார்க்கும்போது. என்னோட லைஃப்ல ஆஸ் உமனா எனக்கு ரொம்ப ப்ரௌட், ரொம்ப சேஃபா, ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கேன். அப்பா, தம்பி, ஹஸ்பண்ட், என் குட்டி பையன் கூட என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்கேயுமே இது வரைக்கும் டவுனாக ஃபீல் பண்ணதில்லை. எல்லா இடத்துலையும் ரொம்ப ஹாப்பியாக இந்த 35 இயர்ஸில் ரொம்ப நல்லா என்னை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் மெயினாக தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு உமன்ஸ் டேனாலே எனக்கு இந்த 4 மந்த்ஸ் தான் எனக்கு எப்பவுமே ஞாபகம் வருது. அதனால எனக்கு இது ரொம்ப ப்ரௌடான உமன், நல்லா ஹாப்பியாக இருக்கேன். நான் வந்து இந்த ட்ரெஸ் ஏன் போட்டேன்னா தெரியல, ரொம்ப மல்டி கலர்ஸாக இருக்குது, ஃப்ளவராக இருக்குது. எல்லாரோடைய லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லாக, பிரைட்டாக, ஹாப்பியாக, ரொம்ப எனர்ஜிக்காக, பாசிட்டிவாக இருக்கட்டும். எல்லாருமே நல்லா இருக்கணும். ஹாப்பி உமன்ஸ் டே. ஆக்சுவலாக எனக்கு பிங்க் ரொம்ப பிடிக்கும். மை ஃபேவரேட் கலர் பிங்க். ஆக்சுவலி வந்து இது என்னன்னா, நான் எப்பயுமே என்னோட ஓன் கிரியேட்டிவிட்டி தான் பண்ணுவேன். ட்ரெஸ் எப்பயுமே வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி கொண்டு போய் ஒவ்வொன்றும் பார்த்து ஸ்டிச் பண்ணி மேட்ச் பண்ணி இப்படி தான் பண்ணுவேன். அது எனக்கு என்னோட கிரியேட்டிவிட்டி. எப்பயுமே அது பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் மோஸ்ட்லி அப்படி தான் வேர் பண்ணுவேன். பிங்க் வந்து பேபியோட ரிலேட்டட், பேபி பிங்க். ஸோ பேபிஸும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி, குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்து அவங்களோட சைலண்ட் எப்பயுமே வந்து அதை ரிலேட் பண்ணியே எல்லாத்தையும் என்னை சுற்றி மேக்ஸிமம் வந்து கிட்ஸு அந்த மாதிரி தான் எப்பயுமே ஆக்டிவிட்டி, என்னோட ஆக்டிவிட்டி எல்லாமே அப்படி தான் இருக்கும். அவங்கள என்கரேஜ் பண்ணுறது, யாராக இருந்தாலும் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, பாசிட்டிவாக வச்சுக்கிறது, என்னை சுற்றி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக வச்சுக்கிறது, என் பேஷன் என்னென்னலாம் நான் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுறது, இதை தான் மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போவேன். என்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களோ இல்லை வந்து யாரும் வந்து ஏதாவது வந்து மோட்டிவேஷன் இல்லாமல் பேசுகிறதோ அதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்க. எல்லாருமே அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் என்கரேஜ் பண்றவங்க, மோட்டிவேட் பண்றவங்க, பாசிட்டிவா இருக்கவங்க, இந்த மாதிரி ஆளுங்களை சுத்தி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஒரு லெவல் மேல போயிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஆளுங்களை எப்பயுமே வச்சுக்கணும். கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்றாங்க, உங்களுக்கு வந்து எதுவும் சப்போர்ட் பண்ணல, அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹாப்பி விமன்ஸ் டே. அவ்வளவுதான். இருக்கும். நான் என்னென்னலாம் டான்ஸ் பண்ணோம் எல்லாம் மறந்துட்டேன். நான் அதுல ஒரு பாயிண்ட் ஒருத்தர் சொல்லிட்டீங்க வேற. சரி, தோன்றது சொல்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கலர் வந்து நீங்க கிரீன்ல சேர்த்துவீங்களா, ப்ளூல சேர்த்துவீங்களா? கலர் வந்து நான் லாஸ்டா வரேன். அதுக்கு முன்னாடி விமென்ஸ் டே அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் பேசணும் இல்லையா? ஓகே, விமன் வந்து பெண் வந்து மகாசக்தி, பெண் வந்து மல்டி டேலண்டட், மல்டி டாஸ்க் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாரையும் ஆதரிச்சு போவாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் விமன் நீட்ஸ் ரெஸ்ட். அவங்கள நம்மளை பார்த்துக்கணும். நமக்கு பிடிச்ச ஃபுட்டு ஆர்டர் பண்ணி யாரும் இல்லாதப்ப சாப்பிடுங்க. சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. இந்த மல்டி டாஸ்கிங்கு, நான் எல்லாத்துக்கு முன்னாடி ஓடுவேன், நான் பெரிய ஆளு, எல்லாம் ஓகே தான். பட் இது வேணும், ரொம்ப முக்கியம். உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் யோபா ரொம்ப ஓகே. ஸோ உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் வாழுங்க, சரியா? ஏன்னா எவ்ரிடே யூ ஸ்டார்ட் அ டே, மார்னிங் எந்திரிச்சதும் there will be a lot of task. அப்படியே வந்துட்டே தான் இருக்கும், which will never end till you sleep. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்ச பேஷன் ஏதாவது ஃபாலோ பண்ணுங்க. பிஸ்னஸ் பண்ணணுமா, சின்னதாக ஏதாவது பண்ணணுமா பண்ணுங்க, வித்தவுட் அஃபெக்டிங் எனிதிங். உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் மை மெசேஜ், சரியா? டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, ஒரு யோகா கிளாஸு, ஒரு ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க. ஈவன் இப்போ நான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது கற்றுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ என்னோட பார்த்தீங்களா, ஒரு லாஸ்ட் 10 days நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். 4:15 எந்திரிக்கிறேன் மார்னிங், அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோர் பாசிட்டிவிட்டி எனக்கு வருது. ஸோ அந்த விஷயம் வந்து 10 days தான் என்னால் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி
என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி ஜஸ்ட் யோசிச்சு உங்களுக்கு என்ன வேணும், இந்த டைம்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யோசிச்சு ப்ளீஸ் கோ ஹெட். ஏன்னா இந்த யாரும் நமக்கு வந்து ஆஸ்கர் அவார்டெல்லாம் கொடுக்க போறது இல்லை. நீங்க பண்ற அந்த மல்டி டாஸ்கிங்கோ இல்லை உங்களோட ஹஸ்பண்ட்க்கு வந்து அப்படியே ஊட்டி வளர்த்துறதுக்கோ, குழந்தைங்க வந்து அவங்க டைம் ஆச்சுன்னா அவங்க கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. நீங்க கடைசியில உங்களை எதுவுமே பார்த்துக்கலான்னு ரிக்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ லிவ் ஃபார் யுவர் செல்ஃப். சரியா, அது ஒன்று. அப்புறம் இந்த ப்ளூ வந்து ஷீ டோல்டு வந்து அந்த ஸ்கையோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணீங்க. நானும் அந்த ஸ்கை தான் நினைச்சேன். ஆனா நீங்க சொல்லிட்டீங்க. உங்களுக்கு தோணுது சொல்லுவாங்க. 4 மணிக்கு எழுந்து அப்பதான் தோணும். ஸோ ஐ கேன் டெல் தட் நம்ம வந்து அதாவது we are so powerful that அந்த மலையளவு விஷயத்தையும் நம்மளால பண்ண முடியும். நினைச்சா பண்ண முடியாது. நம்ம வந்து ஜென்ஸ் நிஜமாவே மனசுல ரொம்ப பவர்ஃபுல். தே ஆர் பிசிக்கலி பவர்ஃபுல், we are mentally powerful. ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா எல்லாரோட மனசும் பறந்த அந்த வானம் மாதிரி எல்லா பெண்களுக்கும் அந்த மனசு இருக்கு. கடவுள் வந்து இது நமக்கு கொடுத்த கிஃப்ட். ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே. வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் சுப்லக்ஷ்மி சேதுராமன். எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் ஆக்சுவலா உங்க கஸ்தூரி பேசணும்னு சொல்லும் போதே நான் யோசிச்சு வச்ச பாயிண்ட் தான் எல்லாரும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இண்டிபெண்ட்டாக இருங்க. எதாக இருந்தாலும் ஒரு எந்த லெவலுக்கு போனாலும். நான் லாஸ்ட் அவங்க சொன்னது ரொம்ப அக்ரி பண்ணுவேன். பிகாஸ் ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே குழந்தைங்களை வளர்த்து விட்டுருவோம். ஹஸ்பண்ட் நல்லா இதாயிருவாங்க. லாஸ்ட் நம்மளோட பார்த்து தான் ரொம்ப இதாக இருக்கும். நம்மளோட சாக்ரிஃபைசேஷன்ங்கிற வார்த்தையே சொல்ல வேண்டாம், ரெகுலேட்டே பண்ண வேண்டாம். பிகாஸ் ஏன்னா ஆஃப்டர் 15 இயர்ஸ் இதெல்லாம் நம்மளோட டியூட்டிஸ் தான். நம்ம குழந்தைங்களை பார்க்க வேண்டியது, ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது, இது எல்லாமே நம்மளோட. எப்போதுமே நான் ஒன்னே ஒன்று தான் யோசிப்பேன், நம்ம ஹெல்த்தோ இல்லை நம்மளோட இண்டிபெண்டன்ஸோ அது நம்மள்ட்ட இருக்கணும். அப்போதான் வந்து குழந்தைங்களா இருந்தாலும் ஹஸ்பண்டா இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் நம்ம அந்த வெளியில இடத்துல போகும்போது நம்ம வந்து மரியாதையா இருக்க முடியும். அதனால எப்போதுமே நீங்க இவங்க சொன்ன மாதிரி உங்களுக்காண்டி வாழுங்க. அவங்க சொன்ன மாதிரி எப்போ உங்களுக்கு தேவையோ போங்க. முடியாதுன்னு ஃப்ராங்கா சொல்லிருங்க. என்னால பண்ண முடியாது, இன்னைக்கு என்னால முடியாது, சமைக்க முடியாதுங்க, நீங்க வேணா வெளியில ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம த்ரூ அவுட் த டே பண்ணிட்டு ட்ரைன் அவுட் ஆகுறது யாருக்குமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன கோ த்ரூ பண்ணியிருக்கேங்கிறத எல்லாத்தையும் குழந்தைங்கள்ட்டையும் சரி ஹஸ்பண்ட்டையும் சரி சில பேர் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் புரிஞ்சுக்க முடியாது. எக்ஸ்பெக்டேஷனே வைக்காதீங்க. ஓகே, உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு வந்தது ஒரே ஒரு குடும்பம், உங்க அம்மா அப்பா சைட்லயும் நீங்க கட்டிக்கிட்டது ஒரே ஒரு குடும்பம் தான். அட் தி எண்ட் ஆஃப் த லைஃப் நம்மளுக்கு இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எதா இருந்தாலும் யார் தெரியாதோ ஊர் பேர் தெரியாதவங்க பாஸ்டெல்லாம் நம்ம பேச்சு வாங்குதோம், மரியாதை குறையா தலை குனிஞ்சு நிக்கிறோம். அது நம்ம பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம சிப்ளிங்ஸா இருந்தாலும் சரி, நம்ம ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஈவன் ஹஸ்பண்ட் வீட்டில் அவங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி, சப்போர்ட் பண்ணி ஃபேமிலியா சப்போர்ட் பண்ண. ஏன்னா அதான் நம்மளோட குணம், பெண்கள்ங்கிற குணம். அவங்க சொன்னது இன்னொருத்தவங்க பெண்மையை யாரை பற்றி பேசினாங்க, சானியா மேம் பேசினாங்க. ஆமா, நம்ம டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆயிடுதுன்னா பயங்கர செல்ஃபிஷ் ஆகிறோம். நம்ம குடும்பம் நம்மன்னு பார்த்துடுறோம். அதுல யார் என்ன மிஸ் அவுட் ஆறா, அவங்களுக்கு என்ன சைட்ல இருக்குங்கிறத ரெண்டு சைடுமே ஒரு ப்ராப்ளத்துல ரெண்டு சைடுமே நம்ம பார்க்க மறந்துடுதோம். நம்ம சைடு தான் நம்ம எப்போதுமே சொல்றோம். சரி, நம்ம அந்த குவாலிட்டியை முன்னு எடுத்து நின்று ஓகே அவங்க சைடில் அவங்க அப்படியே எல்லாத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கோவக்காரியாக இருக்கலாம், ஷார்ட் டெம்பராக இருக்கலாம், என் ஃப்ரெண்டில் ஒருத்தவங்க வந்து காசு செலவு பண்ண முடியாதவங்களா இருக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து எதுவுமே பேச தெரியாதவங்களா இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் எம்பத்தி சொல்லுவாங்க, அவங்க ஷூஸ்ல இருந்தே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளால யாருக்கு நல்லது பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல, கெட்டது நினைப்பாலையும் தாட்டாலையும் சொல்லாலையும் செயலாலையுமே பண்ணாம இருந்தாலே அதுவே நம்ம ஜெனரேஷனை வந்து லிஃப்ட் பண்ணி விடுற சக்தி வந்து டிஃப்ரெண்டாவே இருக்கும். ஸோ நம்மளால முடியாத விஷயத்த முடியாதுன்னு சொல்றதுல என்னைக்குமே நம்ம வந்து சந்தேகமே படக்கூடாது. என்னால முடியலப்பா அப்படின்னா ஆமா, உங்களோட கருத்தை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி என்னால முடியாதுங்கிறத தெளிவுபடுத்திட்டேன்னா அடுத்தவங்களுக்கும் வந்து என்ன செய்யாது, அது ஹர்ட் ஆகாது. அது ஃபேமிலியா இருந்தாலும் சரி, அவுட் சைடா இருந்தாலும், ஈவன் குழந்தைங்களா இருந்தாலும், இல்லைம்மா என்னால முடியாதுடா, அம்மாவால முடியாதுன்னு சொல்றது. ஸோ அந்த நோ வி ஷுட் நோ, எப்போதுமே எப்போ சொல்லணுங்கிறத நோ தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது எல்லாத்தையுமே அவங்களோட எம்பத்தி மூலமா அவங்களோட இது மூலமா நம்ம அக்செப்ட் பண்ண பழகிக்கணும். மூணாவது என்னதான் இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் நம்ம ஃபேமிலி, நம்மளுக்குன்னு ஒரு தம்பி, ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு கணவர், மேபி 2 அல்லது 3 குழந்தைங்க, அவங்களுக்காண்டி நம்ம எல்லாத்தையும் தலை குனிஞ்சு அவங்கள்ட்ட மண்டி போறதுனால எந்தவித இதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால குடும்பம் சப்போர்ட் ஆகும் அப்படின்னா நம்ம தலை குனிஞ்சு போறதுல எந்தவித
இதுவும் இருக்காது. பிகாஸ் இது பர்சனலாக நான் பண்ணுறது, அதை சொன்னாலே அது யார் ஏன்னா இங்கே வந்து ஷேர் பண்ணும்போது தான் நம்ம எதை கரெக்டாக பண்ணுறோம், எதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும், எதில் நம்ம திருத்திக்கலாங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். அது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது க்ரீன் அண்ட் ரெட்டு. எனக்கு பர்சனலாக வந்து இந்த கலர் தான் அந்த கலரான்னு தெரியாது, எனக்கு எல்லா கலருமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அழகு, ஒவ்வொரு அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் இது நான் எதுக்கு ரிலேட் பண்ணேன்னா, க்ரீன் எப்போதுமே ரிலாக்ஸேஷன். ஓகே, அது கூல் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூ, பர்பிள், க்ரீன் எல்லாம் பார்த்தாலே நம்ம மைண்ட் அவ்வளோ காமாக இருக்கும். நம்மளால நிதானமாக யோசிக்க முடியும். நம்ம ஃப்ரீக்வன்சி எப்போதுமே நம்மள்ட்ட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இந்த க்ரீன் வந்து எப்போதுமே க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெட் அண்ட் மெரூன் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் பிரேவ் அந்த மாதிரி இதுக்கு. இதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் நம்ம அப்படியே இருந்து எம்பவர் பண்ணிக்கணுங்கிறது என்னோட விஷயம்.